Hello, my dear 6th standard students. How are you? I am fine. I am talking to your social science sir. In the last class, we thought about universe and solar system and learned about lesson back questions. Let's turn to some questions from that. எனது அருமை 6ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். நான் உங்கள் சமூக அறிவியல் ஆசிரியர் பேசுகிறேன். கடந்த வாரம் நாம் பாடத்தின் பின்பக்க வினாக்களுக்கு பதிலை அறிந்தோம். யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் என்ற பாடத்தின் அவற்றிலிருந்து சில வினாக்களை இன்று கேட்கிறேன். Let's turn to some question from that. First question: the universe was formed after dash explosion. Answer: Big Bang. Second question: Earth is inclined by dash degree. Answer: 23.5 degree. Third question: dash planet has many natural satellite. Answer: Jupiter. Fourth question: name the inner planets. Mercury, Venus, Earth and Mars. Fifth question: what is perihelion? Perihelion is the Earth's closest position to the sun. பெரிக்லின்னா பூமி எப்பொழுது சூரியனுக்கு அருகே செல்லுது. வருஷத்தில் எத்தனை தடவை பூமிக்கு இந்த சூரியனுக்கு அருகே செல்லுதுன்னு கேள்வி கேட்டிருக்கு. ஆன்சர் என்ன? Perihelion is the Earth's closest position to the sun. What is perihelion? Perihelion என்றால் என்ன? அதாவது சூரியன் வரல, பூமி சூரியனுக்கு அருகில் எத்தனை தடவை ஒரு வருஷத்துக்கு செல்லுதுன்னு கேட்டிருக்கு. இது அதில் அதை கேட்கல. இது பெரிக்லின்னா என்ன அர்த்தம்? பெரிக்லின்னா இஸ் த எர்த் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த எர்த் சன். பூமி சூரியனுக்கு அருகில் எப்பவும் செல்றது தான் பெரிக்லின்ட்டு அழைக்கப்படுது. நவ் யூ வில் டர்ன் யுவர் சோசியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 192, யூனிட் 1, அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டின்னா அர்த்தம் என்ன? பன்முகத்தன்மையினை அறிவோம். அதாவது நம்ம இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க, பல மதத்தவங்க இருக்கிறாங்க, பல இனத்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால் வேற்றுமைகள் பல இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பன்முகத்தன்மை. அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. இந்த கற்றல் நோக்கங்கள், அதாவது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னால் கற்றல் நோக்கங்கள் அர்த்தம். நோன் த மீனிங் ஆஃப் டைவர்சிட்டி. ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவில் ஃபஸ்ட்டு என்னது? பன்முகத்தன்மையின பொருளை அறிகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் காணப்படக்கூடிய பன்முகத்தன்மையினை புரிந்து கொள்கிறோம். டெவலப் எ ஹெல்த்தி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர் அரவுண்ட் யூ. நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் நம்ம நலமான அணுகுமுறையில் மேம்படுத்துகிறோமா? அதை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணால் மேம்படும்ன்ட்டு அதையும் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது
Understand the difference in the belief system of people. வழிபாட்டு நம்பிக்கை முறைகளில் உள்ள வேறுபாடுகளை புரிஞ்சுக்கொள்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட், நவ் டு அக்செப்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் த யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டிங்கிற டைவர்சிட்டினா என்னதுங்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத அறிந்து அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மையினை அறிதல். இந்தியா பலவிதமான மொழிகள் பேசுகிறவர்களை கொண்டு காணப்படுது. பல இனத்தவங்கள்லாம் இந்தியாவில் வாழ்கிறாங்க. அதுபோல் நம்ம கிளாஸ்லேயும் பல முகத்தை விட மாணவர்கள் காணப்படுறாங்க. டேக் எ லுக் அரவுண்ட் யுவர் கிளாஸ். உங்கள் கிளாஸை சுற்றி பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வீட்டை தான் சுற்றி பார்க்க முடியும். Do you see any of your classmates who looks similar? Look at the table. அதாவது நீங்கள் சுற்றிலும் இப்படி பார்க்க சொல்ல முதல்ல நீங்கள் எதை கவனிப்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்க, ஏதாவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, அவங்க அருகில் இருக்கிறவங்க யாரும் இருக்காங்களான்னு பார்ப்பீங்க. ஃப்ரம் பிலோ டேபிள், கீழ்கண்ட அட்டவணையில் இருக்கும் 3 மாணவர்களிடம் ஒருவரிடமிருந்து ஒருவர் வேறுபட்டிருப்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் பல்வேறு விதமான மொழி, உணவு, பழக்க வழக்கம், விழாக்கள் மற்றும் பண்பாடுகளை பின்பற்றுகிறோம். இதே போல் நம் நாட்டில் பல்வேறு பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையினால் வேறுபட்டு இருக்கிறாங்க. அதான் நம்ம அந்த பாடத்தில் டேக் லுக் அரவுண்ட் யுவர் கிளாஸ், யூ சி எனி ஆஃப் யுவர் கிளாஸ்மேட், யூ லுக் சிமிலர், லுக் அட் த டேபிள், ஃப்ரம் பிலோ டேபிள் we understand that the 3 students are different from one another. This shows that people speak different languages, eat different kinds of food, celebrate their own festivals, and practice a culture different from one another. Similarly, people who live in different parts of our country differ in the way of life. This difference makes us unique as Indians. We come from different backgrounds, belong to different cultures, worship in different way, yet we live together. This is known as diversity. இதுதான் டைவர்சிட்டின்னு அழைக்கப்படுது. டைவர்சிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் காணப்படக்கூடிய பன்முகத்தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். India is a home to civilization that is 5000 years old. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக இந்தியா விளங்குது. Different groups of people from different parts of the world were
attracted towards India over the year because its wealth. Some came for trade with the local people, and others were keen on invading its territory. So the diverse races of people migrated into India by land and sea route over time. Thus the Dravidian, Negroids, Aryans, Alpines, Mongoloid became part of the modern Indian race. Then the people who migrated to India also moved to other parts of the country. The movement and migration of people is the reason for India's rich diversity. இந்த பேராகிராஃபை க்ளீனாக கவனிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு பேராகிராஃபும் நீங்கள் கவனிக்கிற நேரத்தில் கடினமான வேர்டுகள், உங்களுக்கு புரியாத வேர்டு இருந்தால் அதை அண்டர்லைன் பண்ணி அதை உங்கள் நோட்டில் எழுதி அதுக்கு மீனிங் இந்த டிக்ஷனரியை பரட்டி கண்டுபிடிச்சி அதை எழுதியிருக்கணும். எழுதி இங்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் எனக்கு. We will now study the diversity in the, அதாவது டைவர்சிட்டி இன் இந்தியான்னா இந்தியாவில் பன்முகத்தன்மை வந்து ஏறத்தாழ 5000 ஆண்டு பழமை அந்த நாகரிகத்தில் தாயகமாக அது விளங்குது. இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு மக்கள் வந்து உலகில் பல்வேறு பகுதிகளில் பல இனங்கள் மக்கள் வந்தன. சிலர் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செய்யவும் மற்றவர்கள் படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவிற்கு வருகை தந்தாங்க. சில நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவுக்குள் இடம்பெயர்ந்தாங்க. ஆகையால் திராவிடர்கள், நெக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்ஸ்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றவர்கள் வந்து நவீன இந்திய இனத்தினரின் பகுதியாக உள்ளார்கள். மேலும் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினாங்க. இவ்வாறு இடம்பெயர்ந்த தங்கியதே இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணமாக இருக்குது. இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை வந்து பின்வரும் தலைப்புகளில் பார்க்கலாம். We will now study the diversity in the Indian under the following broad headings: land, from and lifestyles diversity, social diversity, religion diversity, linguistic diversity and cultural diversity. அதாவது இந்தியாவில் நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை காணப்படுது. நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் சமூக பன்முகத்தன்மை, அப்போ சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை, இந்த இதெல்லாம் காணப்படுது. அடுத்தது லேண்ட் ஃபார்ம் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி, நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. A continent is a very large area of land with various physical features such as mountains, plateaus, plains, rivers and seas, and various type of weather patterns,
India has all of them. India is known as subcontinent. This future have an understanding influence upon the people who live in different landform of the country. அதாவது கண்டம் எனப்படக்கூடிய மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் பல காலநிலைகள் கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாக நமது அனைத்தையும் இந்தியா பெற்றிருக்கிறதுனால இந்தியா ஒரு துணை கண்டம்னு அழைக்கப்படுது, சப்கான்டினென்ட் என்று அழைக்கப்படுது. இக்காரணியங்களை நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பகுதியின் பொருளாதார அடுத்து நெக்ஸ்ட் we will physical and climatic features determine the economic activities of a region. People lived in the plain, tree and agriculture, while people in the coastal areas take to fishing for their livelihood. In the mountains region, rearing of animals is undertaking. Hilly landscapes are supported by favorable climate conditions for the cultivation of coffee and tea. அதாவது இந்தியாவில் பல்வேறு விழாக்களின் தாயகம் என்று அழைக்கப்படுது. பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை நாட்டின் பாருங்களேன், இது பல விதமான மக்கள் காணப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. அவங்களுடைய நிறமும் வித்தியாசமாக இருக்குது. அது பல விதமான நிலங்களில் பழைய காலத்திலே 5 வகை நிலங்களில் வாழ்ந்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அங்கே நமக்கு காட்டிருக்குது 6 வகையானதை காட்டியிருக்கு. முதல்ல வேலி பள்ளத்தாக்கு, மவுண்டைன்ஸ், பிளெயின் சமதளமான இடம், மலைகள். முதல்ல மலைகளில் உள்ள பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்துருக்காங்க. அந்த பள்ளத்தாக்குகளில் நீர் ஓடி வரும். அடுத்தது மவுண்டெயின், மலைகளிலையும் வாழ்ந்துருக்காங்க. மலைகளில் எங்கெல்லாம் பழங்கள் காய்கள் கிடைக்குமோ அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது ஐலாண்ட், தீவுகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தீவுகள்லாம் வாழ்கிறதுக்காரனா அந்த எந்த தீவுகளில் அவங்களுக்கு தேவையானது கிடைக்குதோ அங்கே தங்கியிருந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது டெசர்ட்லேயும் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அந்த டெசர்ட்டில் சில இடங்களில் செழிப்பான இடங்கள், அதாவது பாலைவன சோலைகள்னு சொல்லுவாங்க, அந்த இடங்கள்லாம் இருந்து வாழ்ந்துருக்காங்க. அங்கே காணப்படக்கூடிய பேரிச்சம்பழம் அதுதான் முக்கியமாக அந்த பாலைவன பகுதிகளில் விளையக்கூடியது. ஆனால் இப்போ நம்ம இப்போ இஸ்ரேல் இருக்கிறதும் தனி பாலைவனத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் பயங்கரமான முன்னேற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த சொட்டு நீர் முறையை உருவாக்குனதே அவங்க தான். அது மூலமாக அவங்களுக்கு தேவையான உணவுகள் முழுதுமே ரெடி பண்ணியிருந்தாங்க.
தண்ணீரை பற்றி மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவில் இஸ்ரேல் நாடு வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் அவங்களுடைய கடின உழைப்பு, அடுத்து புத்திசாலித்தன்மையினால் முன்னேறியிருக்காங்க. அதாவது நன்னீரை தொலைவிலிருந்து அந்த பாலைவனத்துக்கு கொண்டு வந்து அந்த நீரை வச்சு அப்படியே பயிர் பண்ணுறாங்க. அடுத்தது அந்த வெயில் நேரத்துலேயும் அந்த காய்கள் கனிகள் எல்லாமே அந்த வெயில் அதுக்கு பாதிக்காத அளவுக்கு அதை மூடி காய்கள் களிகள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால் அவங்க முன்னேற்றமான நிலைக்கு வந்திருக்காங்க. அடுத்தது காஸ்ட்லைன், அதாவது கடற்கரை ஓரத்தில் மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. காரணம் என்னென்னா கடலில் கிடைக்கக்கூடிய மீன்கள், அடுத்த கடலில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது உப்பு, மீன், சிப்பிகள், இன்னும் ஏராளமான கடலில் கிடைக்கக்கூடிய பொருளுக்காக அவங்க அந்த கடற்கரை ஓரமாக தங்கியிருந்து அந்த தொழிலை செஞ்சுருக்காங்க. இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்தபடி வித்தியாசமாக இருக்குது. சோசியல் டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மை காணப்படுது. அது ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்கிறவங்க அந்த வித்தியாசமாக வாழ்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த அங்குள்ள கிளைமேட்டு, அவங்களுடைய மக்களுடைய ஒன்றுமே கிடைக்காத இடத்துல மக்கள் எப்படி போகிறாங்க, களவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் இந்த பாலைவன பகுதியில் காணப்படக்கூடியவங்க அங்கே அவ்வளோ ஒன்றும் கிடைக்காது. அப்போது மற்றவங்களுடைய பொருளை அபகரித்து வாழ்கிறாங்க. அதனால் நம்ம அந்த பகுதிகளெலாம் போக சொல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, அதாவது பலவிதமான ரிலிஜியன் மதங்களெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் காணப்படுறாங்க. இந்துக்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுறோம். அந்த தீபாவளி, ஓணங்கிறது அந்த நம்ம மலையாளத்து மக்கள் ஓணத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. மிலாடி நபி இஸ்லாமிய மக்கள் கொண்டாடுறாங்க. புத்த பூர்ணிமா புத்த மக்கள் கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ் கிறிஸ்தவ மத மக்கள் கொண்டாடுறாங்க. லிங்கஸ்டிக் டைனசிட்டின்னா என்ன? மொழிசார் பன்முகத்தன்மை. According to Census of India 2001, India has 122 major language and 1599 other languages. 4 major Indian language families are Indo-Aryan, Dravidian, Sino-Sattestic and Sino-Tibetan. Tamil is the oldest Dravidian language. தமிழ் பழைய காலத்து திராவிட மொழின்னு சொல்லப்பட்டது. ஹிஸ்டாரிக்கல், the Portuguese, the Dutch, the British, the Danish and the French came to India for trade, and the occupation of India are some parts of
it left behind a certain impact upon the culture and language of the people, because the British ruled over the entire country for over the 300 years before independence in 1947. அதாவது வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்த போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர்கள் இந்தியாவில் தங்கி இருந்ததுனால மக்களுடைய மொழி மற்றும் பண்பாடு மீது பெரும் தாக்கத்தை இதனால் ஏற்படுத்திச்சு. இதனால் 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேய ஆட்சிகளை இருந்தது. இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்வியல் ஆங்கிலம் பெருமளவும் பயன்படுத்தப்படுகிறது. The English language gained prominence in India. In due course, English has emerged as an important language and a medium of instruction in school and colleges. It is widely used to official communication and daily life. Top 5 languages spoken in India as per 2001 Census. இந்தியாவில் பேசப்படக்கூடிய 5 மொழிகளில் 2011 கணக்கெடுக்கப்பட்டுச்சு. இது நம்ம இதில் 2001 போட்டிருக்கேன்னா 2001 கிடையாது, 2011 தான். Hindi language, Hindi 41.03%. பாப்புலேஷன் ஹிந்தி தான் அதிகமாக இருக்குதான். பெங்காலி 8.10%. தெலுங்கு 7.19%. மராத்தி 6.99%. தமிழ் 5.91%. அதாவது இந்தி மொழி பேசுகிறவங்க 43.63% காணப்படுறாங்க. வங்காளம் பேசுகிறவங்க 8.30% காணப்படுறாங்க. தெலுங்கு பேசுகிறவங்க 6.93% காணப்படுறாங்க. மராத்தி 7.09% காணப்படுறாங்க. தமிழ் 5.89% காணப்படுறாங்க. அடுத்தது கல்ச்சரல் டைவர்சிட்டி. The term cultural refer to custom and practice of people, their language, their dress code, cuisine, religion, social habit, music, art and architecture. பண்பாட்டு பன்முகத்தன்மை இந்த சொல்லு மக்களில் மொழி, உடை, உணவு முறை மதம் மற்றும் சமூக பழக்க வழக்கங்கள் இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகளில் பாரம்பரியத்தை இது குறிக்குது. ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு
அவருடைய சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுது. இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படுது. குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை, மேலும் இவை குழுக்களுக்கு மட்டும் மேன்மையான தனித்த அடையாளங்களாக காணப்படுது. இதில் நல்ல படங்களை பாருங்கள். ஃபஸ்ட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள் காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது புனித சென்ட் தாமஸ் கத்தீட்ரல் பெசிலிக்கா சென்னை, புனித தாமஸ் தேவாலயம் சென்னையில் காணப்படுது. அடுத்தது தாஜ்மஹால் எல்லாருக்குமே தெரியும். அடுத்த படம் சாஞ்சி ஸ்தூபி. அடுத்த படம் கண்டாரியா மகட்டியோ டெம்பிள், அந்த கந்தரிய மகாதேவன் கோவில் இதை போட்டிருக்கு. அடுத்தது கோனார்க் சன் டெம்பிள், சூரிய கடவுள் கோனார்க்குங்கிற இடத்துல காணப்படுது, அந்த டெம்பிளை போட்டிருக்கு. அடுத்தது தில்வாரா செயின் டெம்பிள், தில்வாராவில் காணப்படக்கூடிய சமண கோவில் பற்றி போட்டிருக்கு. அடுத்தல the culture of a group of people is reflected in their social behavior and interaction. The group identity fostered by social pattern is unique to a group. Art and architecture are an integral part of every community. It develops as a part of culture and trading of a community. Each of the 29 states and 7 union territories of India has rich tradition and unique ways of architect expression.
தூக்கிட்டு வருவேன். மருந்து இருந்தாலும் நான் தூக்கிட்டு வரேன் இருக்கேன். ஒன்றும் வேண்டாம், நீ மேலே வச்சுட்டோம்ல, அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதுனே. யாரு மருந்து எல்லா நாளும் தின்னுட்டு கட்டாயமா ஏனே இதுக்கு விளக்காத நாங்க இருக்கு. இங்கே வந்துடு மோந்து குறைச்சிடு. இது எதுக்கு டம்ளரு? சரி.
Yeah.